வச்சுருக்கோம். ஆனால் காக்கா பாருங்கள், மற்றவங்கள கூப்பிட்டு நண்பர்கள்லாம் கூப்பிட்டு சேர்ந்து சாப்பிட்டா தாங்க அந்த காக்கா பாசமுள்ள காக்கா. பாட்டை பாருங்கள், நண்பர் பாடுறாரு பாருங்க. வாங்க கா 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 காக்கா அண்ணாவை நீங்க அழகான வாயல் பண்ணாக பாடுவீங்க, காக்கையெல்லாம் ஒன்னாக கொடுவீங்க. வாங்க கா 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 காக்கா வந்து பாருங்க, மற்ற இன்னொரு காக்கா வந்தால் தாங்க அந்த காக்கா சாப்பிடும். மனிதன் அப்படியா இருக்குது. ஆறு அண்ணன் வந்தாலும் தம்பி வந்து நம்ம சாப்பிட்டு போகிறோம்டா, முன்னாடி சாப்பிட்டு இல்லாட்டி எல்லாம் காலி ஆயிரும்டா, தீர்ந்து போயிரும்டான்னு நினைப்போம். ஆனால் காகத்தை பாருங்களேன், உண்மையிலே அருமையான ஜீவனுங்க. எல்லா காக்காலும் கூப்பிட்டு தாங்க சாப்பிடும். ஒரு காக்காக்கு எதாவது ஆபத்துனா எல்லா காக்காயும் கூப்பிடுங்க, கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து நிற்பாங்க எல்லாம் அந்த சோகத்தில். நம்ம ஆட்களோட சொந்த பந்தங்கள் கூட அப்படி வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு காக்கை எதாவது ஆயிடுச்சுன்னா எல்லா காக்காயும் வந்து கூடி அந்த இடத்துல அவ்வளோ கத்தி கதற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. உண்மையிலே காகம் மாதிரி இருக்கணுங்க. காக்கா வந்து சாப்பிட்டு ஆள் வந்து சாப்பிட்றவங்க வச்சு 10 நிமிஷம் ஆச்சு, அங்கே வச்சு 10 நிமிஷம் தின்ன போகலை. ஆனால் யாராவது வருவாங்க, சேர்ந்து வந்தால் தான் சாப்பிடணும்னு சொல்லுது. சேர்ந்து வந்தால் தான் அந்த காக்கா சாப்பிடும். உண்மையிலே பெரிய விஷயம். மனிதன் அப்படியா இருக்குது. இயற்கை அதுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? காக்காவுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? காக்காவுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறோம், அதை கேட்குறது இல்லை யாரும். காக்காய்க்கு யாரும் சொல்லி கொடுக்கல. இயற்கையான அந்த பண்பு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காக்காயை பார்க்கும்போது. எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன். காக மாதிரி இருக்கணும். நண்பர் பாடினார் பாருங்கள், பாட்டு அருமையாக இருக்குது. நண்பர் சுரேஷ் எப்பயுமே அவருக்குன்னு ஒரு தனி இயல்பு இருக்குது. பாடுவார், நல்ல பாடல்களை பாடுவார். அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்பு தனியாக அமைஞ்சிருக்கு. காகத்துக்கு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பண்பு இயல்பாகவே அமையும். அவங்க குறிக்கோள்லேருந்து அவங்க வெளிவரவே மாட்டாங்க. அவங்க என்ன செய்ய நினைக்கவே செஞ்சுருவாங்க. அதை அப்படியே போராடிக்கிட்டே என்ன செய்யணுமோ, என்ன செய்ய நினச்சிட்டாங்களோ அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் விட மாட்டாங்க. அது மாதிரி காக்கா வந்துருச்சு பாருங்கள். இதாங்க இவ்வளோ நேரம் பேசி பாருங்களேன். இப்போ பார்த்தீங்களா, தெரியுதா? அந்த காக்கா இங்கே உட்காந்த காக்கா போயிடுச்சு பாருங்கள். பொய் இல்லைங்க, உண்மையான விஷயங்க. இந்த காக்காலாம் அங்கே போயிடுச்சு பாருங்கள். 3 காக்கா வந்து பின்னாடி தான் சாப்பிட போகிறாங்க பாருங்கள். பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல்னு சொல்கிற சின்ன வயசில் படிச்சிருக்கமே, இது தாங்க. அது காகத்திட்ட தாங்க இருக்குது. மனிதன்ட்டு இல்லைங்க. இப்போ உண்மையிலே என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்ஸுங்க. அந்த காக்கா காமிங்க, எப்படி பாருங்கள் அந்த காக்கா. இன்னும் அங்கிட்டு கத்துது ஒரு காக்கா, எப்படியாவது கூடி வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன்.